गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பலராமசுவாமியும் கிருஷ்ணரோட சேர்ந்து மதுரைக்கு போகும் வழியில் அக்ரூரர் இந்த யமுனையில இறங்கி ஸ்நானம் பண்ணி முங்குறார். அந்த ஜலத்துக்குள்ள இந்த வைகுண்ட ரூபத்தை பார்த்து அப்படியே அந்த ஜலத்துக்குள்ளேயே அற்புதமாக ஒரு ஸ்தோத்திரம் பண்றார். யமுனைக்குள்ள போனவர் இன்னும் வெளில வரல. அந்த பகவானுடைய பரமானந்தத்துல லயிச்சு போய் வைகுண்ட ரூபத்தை பார்த்து ஒரு அத்தியாயம் முழுக்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படி பகவானை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த வைகுண்ட ரூபத்தை பகவான் மறைக்கிறார். அப்படி மறைச்சதுக்கு அப்புறம் தான் அவர் இந்த லோகத்துக்கு வந்து ஆஹாஹா நம்ம ஸ்நானம் பண்றதுக்காக வந்திருக்கோம், இந்த முங்கியிருக்கமே இப்ப வெளியில வந்து ஸ்நானம் பண்ணி மாத்தியானிகம் பண்றதுக்காக வந்திருக்கோன்ற லௌகீக பிரஜை அப்பதான் அக்ரூரருக்கு வருது. இப்ப மெதுவா எழுந்துட்டு அந்த யமுனையிலேருந்து அந்த பகவானை பார்த்த சந்தோஷம் பரமானந்தத்துல முழுகி இருக்கார். தான் வந்த காரியத்தெல்லாம் முடித்து கொண்டு அந்த ரதத்துக்கு வரார். ரதத்துக்கு வந்தா அவர் முகத்துல ஒரு பரமானந்தம் தெரியறது. உடனே கிருஷ்ணரை பார்த்து அவரை கொஞ்சம் கிண்டல் பண்ணுவது போல, என்ன அக்ரூரரே, ஏதோ பெருசா ஏதோ பெரிய விஷயத்த சாதிச்சது போல உங்க முகம் தெரியறதே, ஏதோ கண்டீர் போல இருக்கே. என்ன பூமியில பாத்தீரா, இல்ல ஜலத்துல பாத்தீரா, இல்ல ஆகாயத்துல பாத்தீரா, மரத்துல பாத்தீரா, அப்படி என்ன பாத்தீர், அப்படி என்ன கண்டீர், உங்க முகத்துல பார்த்தாலே இப்படி ஒரு பொலிவு தெரியறதே அப்படின்னு கிருஷ்ணர் கேட்ட உடனே அக்ரூரர் சிரித்து கொண்டு உடனே என்ன சொல்றாருன்னா, நான் என்ன கண்டேன்னு உங்கள்கிட்ட சொல்லி என்னால் விவரிக்க முடியுமா? இது அனுபவிக்க வேத்தியமே தவிர சொன்னால் புரிய வைக்க முடியுமா? அப்படி பார்த்ததை புரிய வைக்கவே முடியாது. இது அனுபவிக்க வேத்தியம்தான். எங்க பார்த்தா என்ன, பூமியில பார்த்தா என்ன, ஜலத்துல பார்த்தா என்ன, ஆகாயத்துல பார்த்தா என்ன, ஆனா பார்த்த வஸ்து உண்மையாவே பரம்பொருள். நம்ம எல்லோரையும் ஆட்டி படைச்சுண்டு நம்மளை உண்டாக்கிண்டு நம்மளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காகவே வந்த பிரபு இன்னொன்று தெரிஞ்சுட்டு அது நீங்கள் தான் அப்படின்னு தெரிந்து கொண்டேன். நீங்கள் தான் வந்து இந்த யமுனை ஜலத்துக்குள்ள எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வைகுண்ட தரிசனத்தை கொடுத்தேன்னு இப்ப தெரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இப்படி சொன்னார். சொல்லிட்டு ரதத்துல ஏறி உட்காந்துட்டார். பரம ஆனந்தத்தோட மேல கிருஷ்ணனும் பலராம சுவாமியும் மதுரைக்கு கிளம்பலாம் அப்படின்ன உடனே அக்ரூரோட சேர்ந்து கொண்டு அந்த பகவான் அந்த அக்ரூருக்கு தரிசனத்தை கொடுத்துட்டு அந்த யமுனை கரையிலேருந்து இந்த மதுரையை நோக்கி கிளம்புறார். இப்படியே அந்த ரதத்துல வரார் அந்த மதுரையை நோக்கி. இப்படி பலராம சுவாமியும் கிருஷ்ணர் வந்துட்டே இருக்காளா. அந்த மதுரா நகரத்துக்கு போற வழியில நிறைய கிராமங்கள்லாம் இருக்கு. அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் வெளில வந்து பாக்குறாலாம். இப்பதான் இந்த பலராம சுவாமியும் கிருஷ்ணனையும் பாக்குறான். ஏன்னா இவர் பிருந்தாவனம், அந்த பக்கம் கோவர்தனம்னு இந்த காட்டுக்குள்ளேயே சுத்தின்னு இருந்தார். இந்த பக்கம் நகரத்து பக்கம் வரல. இப்பதான் இந்த பலராம சுவாமியும் கிருஷ்ணனையும் பாக்குறா. அத்தனை பேரும் இப்படி ஒரு குழந்தையா, எப்படி ஒரு குழந்தை நம்மளுக்கு நம்ம கிராமத்திலேருந்து இவ்வளோ சமீபத்துல இருந்திருக்கே, நம்ம பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்றது போல ஆச்சரியமா தன்னுடைய பிரேமையை காண்பிக்கிறது போல அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் பலராம சுவாமியும் கிருஷ்ணரும் பார்த்துட்டே இருக்கும்போது அவளை பார்த்தையும் சிரித்து கொண்டே பகவான் இந்த நகரத்தை நோக்கி வந்துட்டே இருக்கார். இந்த நந்தகோபன் மற்ற கோபர்கள்லாம் முன்னாடியே வண்டியில போய் அந்த நகரத்துக்கு முன்னாடி ஒரு உத்தியானவனம், அங்க மரத்தடியில அந்த மாடு எல்லாத்தையும் கொஞ்சம் அவுத்து விட்டுட்டு வண்டியை ஃப்ரீ பண்ணி அவ காத்துன்னு இருக்கா பலராம சுவாமியும் கிருஷ்ணனும் வரணும்ன்றதுக்காக. இப்ப நேரா பலராம சுவாமியும் கிருஷ்ணனும் அந்த இடத்துக்கு வந்துட்டார்கள். வந்த உடனே ரெண்டு பேரும் இறங்கி கொண்டு மேல அக்ரூரரை பார்த்து கிருஷ்ணர் சொல்றார், நீங்க மேல கிளம்புங்க, உங்க ஆத்துக்கு போகுங்கோ, நம்ம அப்புறமா சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூர்கிட்ட சொன்ன உடனே அக்ரூர்கிட்ட சொல்றார், இல்ல இது புது நகரமா இருக்கு, கம்சன் வேற நிறைய ஆபத்து உங்களுக்கு வச்சிருக்கான், அதனால நான் உங்க கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு மேல பிரபு நீங்க மதுரைக்கு வந்திருக்கேன், முதல்ல எங்க ஆத்துக்கு வரணும், அந்த ஆத்துக்கு வந்து உங்களுடைய திருவடியை படணும், உங்களுடைய திருவடிய யாராருக்கெல்லாம் கொடுத்திருக்கேன், இப்படி சர்வசத்தும் தியாகம் பண்ண மகாபலிக்கு உங்களுடைய திருவடி ஸ்பரிசம் படுற பாக்கியம், உங்களுடைய திருவடி அவன் கிரகத்துல அந்த திருவடி ஸ்பரிசம் கிரகத்துல படுறது அந்த கிரகத்துக்கு கிடைச்ச பாக்கியம் என் கிரகத்துக்கு கிடைக்க வேண்டாமா? உங்க திருவடி மாத்திரமா? உங்களை பெற்றெடுத்த உங்க அப்பா நந்தகோபன் அவருடைய திருவடி படணும், இந்த மற்ற கோபர்கள் இருக்காலே எல்லோரும் உங்க கூட இத்தனை வருஷமா பரமானந்தத்தை அனுபவிச்சாலே, இந்த வர பிரயாண கலைப்பு எல்லாம் அங்க வந்து கொஞ்சம் விசிராந்தி எடுத்துட்டு உங்க எல்லாருடைய திருவடியும் எங்க கிரகத்துல பட்டா நான் பரமதன்யனாவேன், வாங்குவோம் நம்ம ஆத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே
மேல கிருஷ்ணர் அந்த அக்ரூரரை பார்த்து, இப்ப நான் உங்க ஆத்துக்கு வரல. இந்த கம்சன் இந்த தனுர்யாகம் பண்ணி என்னையும் பலராம சுவாமியும் சம்ஹாரம் பண்றதுக்கு நிறைய உபாயங்கள்லாம் வச்சிருக்கானோ, அதெல்லாத்தையும் தெரிந்து கொண்டு இந்த கம்சனுடைய கதையை முடிச்சாதான் பாக்கி ஜனங்கள்லாம் இந்த தாபத்திலேருந்து சரியா முதல்ல இதை பண்ணிட்டு அப்புறமா பொறுமையா நம்ம ஆத்துக்கு அவசியம் வரேன், கிரகத்துக்கு வரேன் அப்படின்றது போல அக்ரூரரை சமாதானம் பண்ணி அக்ரூரரை அனுப்புறார். அதுக்கப்புறம் அக்ரூரரை பார்த்து, நீங்கள் என்ன ஐச்சன வரத்துக்காக தானே வந்திருக்கீர், அப்ப நீங்க கம்சர்ட்ட போய் சொன்னாதான் அவன் சந்தோஷப்படுவான். அதனால எங்க கூடயே வந்தேல்லாம் சரி வராது. நீங்க நேரா கம்சன்ட்ட போய் பலராமரும் கிருஷ்ணரும் இங்க வந்துட்டார்கள், மேல நீ உன் காரியத்தை பாரு அப்படின்றது போல இந்த கம்சன்ட்ட போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்கோ. அப்பதான் அவன் சந்தோஷப்பட்டு மற்ற காரியங்கள்லாம் பார்ப்பான். அப்பதான் அவனுடைய சம்ஹாரம் சீக்கிரம் பண்ண முடியும். ஆகையினால இந்த காரியம் ரொம்ப முக்கியம். உங்க ஆத்துக்கு வரத நான் அப்புறமா வரேன், இப்ப உடனே போய் இதை சொல்லுங்கன்னு உடனே அக்ரூருக்கும் அது சரின்னு பட்டுது. நேராக கிளம்பி போய் கம்சன் கிட்ட பலராம சுவாமி கிருஷ்ணரும் அழைச்சுன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பரம சந்தோஷப்படுறான். மேலே இவாளை சீக்கிரத்தை சம்ஹாரம் பண்ணணும்னு அதை சொல்லிவிட்டு அக்ரூரர் கூட தன்னுடைய கிரகத்துக்கு அக்ரூரர் கிளம்பிட்டார். இங்கே என்ன ஆச்சுன்னா, அப்படியே கொஞ்சம் சாயந்தரம் ஆக ஆரம்பிக்கிறது. உடனே பகவான் என்ன பண்ணார்னா, இந்த மதுரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்குவோன்னு சொல்லிட்டு அந்த கோபர்கள் கோப குழந்தைகள் எல்லாம் அழிச்சுண்டு இப்படியே அந்த மதுரா நகரத்துக்குள்ள பிரவேசம் பண்றார். அப்படி பிரவேசம் பண்ணும்போது அந்த பின்னாடி இருக்கிற அந்த குழந்தைகள் கோபர்கள்லாம் பேசிக்கிறாளாம், என்னடா இது இவ்வளோ பெரிய கட்டடமா இருக்கு, அந்த கட்டடத்துலயும் இப்படி ஒரு அலங்காரமா, எப்போ பெரிய பெரிய கோபுரங்கள், அதுக்கு தோரணம்லாம் கட்டியிருக்கா, அதுக்கு லைட் எல்லாம் இருக்கு, இப்படி ஒரு நகரமா, இப்படியெல்லாம் கூட வீதிகள் இருக்குமா, இவ்வளோ நாகரீகமாக இந்த ஜனங்கள்லாம் இப்படி கிளாஸா ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்காளே, எங்க பார்த்தாலும் சமிருத்தியா இருக்கே, என்ன ஒரு நகரம், என்ன ஒரு கட்டடம், இப்படிலாம் கூட கட்டடம் உண்டா, இப்படிலாம் ஒரு மாளிகை உண்டான்னு சொல்லிட்டு அவெல்லாம் பேசிக்கொண்டு அந்த மதுரா நகரத்துல நுழைந்து கொண்டு அந்த கட்டடம் அழகு, அந்த மதுரா நகரத்தினுடைய அழகை வர்ணிச்சுட்டே வரார்கள். இவர்கள் இந்த கட்டடத்தோட அழகு பார்த்துன்னு வந்துருக்கா. அந்த கட்டடத்துல வசிக்கிற ஸ்திரீகள்லாம் இந்த பலராம சுவாமியும் கிருஷ்ணரும் இந்த முன்னாடி இந்த நாயகன் போல நடந்து வரும்போது அப்படியே எப்படி ராமச்சந்திர பிரபு மிதிலையில போகும்போது அந்த ஸ்திரீகள்லாம் பார்த்து ராமருடைய அந்த திருமேனியே பார்த்துட்டு இருந்தாலும் அந்த மாதிரி பலராம சுவாமி கிருஷ்ணனுடைய திருமேனியே பார்த்துட்டே இருக்கலாம். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தி, ஏய் பாடி உள்ளே என்ன பண்ற, பாரு, இங்க 2 பசங்க போறா, எப்படி மனம் கவர்றது போல இவா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறார்கள். அந்த மதுரா நகரத்துல உள்ள அந்த ஸ்திரீகள்லாம் வெளில பலராம சுவாமி கிருஷ்ணனையும் பார்க்கறா. சில ஸ்திரீகளுக்கு ஒழுங்கா தெரியலையா, இங்க இருந்தா சரி வராதிரி, வாடி நம்ம மொட்டை மாடிக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மாடிக்கு போயிட்டு உப்ரிக்கையில நின்னுண்டு அந்த கிருஷ்ணனும் பலராம சுவாமியும் வர அழகு தூரத்துல நின்று அப்படியே வர அழகு முழுக்க வர்ணிச்சுட்டே ஆசையா பார்த்துட்டே வரா. எப்படி இந்த கோபிகைகள் ராசக்கிரீடை நடக்கும்போது அவ எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணனை அந்த வேணுகானம் வாசிக்கும் போது ராசக்கிரீடைக்காக வரார்களோ, அந்த மாதிரி இந்த மதுரா நகரத்துல உள்ள ஸ்திரீகள் கிருஷ்ணனை முதல்ல பார்க்கறதுக்காக வரா. அப்போ அவ என்னென்ன பண்ணிட்டு இருந்தா எதெல்லாம் விட்டுட்டு வந்தான்னு அதே மாதிரியே இங்க சுகாச்சாரியால் வர்ணிக்கிறார். ஒருத்தி அப்பதான் வஸ்திரம் மாத்தின்னு இருக்காளாம். அந்த வஸ்திரத்தை எப்படியோ மேலையும் கீழையும் சுத்திண்டு ஓடி வந்துட்டாலாம் கிருஷ்ணனை பார்க்கணும்னு. பத்தி அப்பதான் கண்ணுக்கு மையிடம்னு ஒரு கண்ணில் இட்டு முடிச்சிருக்கா, அதுவும் முழுக்க முடிக்கல. கிருஷ்ணன் வந்திருக்கான் பாருங்கன்னொன்னே அந்த பார்க்குற ஆவல்ல இன்னொரு கண்ணில் மைய கூட இட்டுக்கலையா வந்துட்டாலாம் ஒத்தி. அப்பதான் வளையல் எடுத்து ஒரு கையில போட்டுக்கிறா, இன்னொரு கையில போட்டுக்காம அவ ஓடி வந்துட்டா. இன்னொருத்தி அப்பதான் பேஷா சாப்பிடணும்னு உக்காண்டிருக்காளாம். அப்படி சாதத்தை போட்டு பிசையறா, இந்த மாதிரி கிருஷ்ணரை பார்க்கணுன்ற ஆவல்ல அந்த கையை கூட அலம்பாம வந்துட்டா. இன்னும் சில அந்த மதுரா நகரத்து ஸ்திரீகள்லாம் தூங்கிட்டு இருக்காளாம். இந்த மாதிரி விஷயத்தை கேட்டோன்னே தூக்கத்தெல்லாம் அப்புறம் பார்த்து பொண்ணு எழுந்துன்னு கண்ணை காசுக்கிட்டே ஓடி வந்துட்டாலாம் கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொருத்தையும் இந்த நிலைமையில அப்படியே இந்த கிருஷ்ணனுடைய லாவண்யத்தையும் அவனுடைய ரூபத்தையும் அதனால வரக்கூடிய பரமானந்தத்தையும் அனுபவிக்கணும்னு இப்படி அந்த மதுரா நகரத்து ஸ்திரீகள்லாமும் இப்படி வந்தான்னு சுகாச்சாரியால் வர்ணிக்கிறார். இப்படி லாவண்யமாக அழகாக நடந்து வந்துருக்கிற கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன்ட்ட மனசு அபகரிச்சிருத்தான் அத்தனை ஸ்திரீகளுக்கும். மனான்சிதாசாம் அரவிந்தலோச்சனஹான்னு எப்பேற்பட்டவன்னா மகாலட்சுமிய மார்பில் எப்பொழுதும் பிரியாதபடிக்கு வச்சுட்டு இருக்கிற பிரபு இப்படி நடந்து வந்துட்டு இருக்கார். அந்த பிரபுவை பார்த்தோன்னே மனசு அபகரணமானது ஆயிடுத்து. அந்த பிரபுவை ஆலிங்கனம் பண்ணிக்கணும் போல தோன்றது.
ஆனா எல்லார் முன்னாடியும் போய் பண்ணிக்க முடியாதுன்றதுனால மனசுனாலேயே ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு சந்தோஷப்படுறார்களாம். அப்படியே பிரபு என்ன பண்றாருன்னா, எப்பயும் போல ஒரு மந்தஹாசம் அந்த புன்சிரிப்போட, அந்த புன்சிரிப்பை வச்சிருந்து எப்பேற்பட்ட தாபத்தை வேணாலும் போக்கிடுறாரானோ, அதே மாதிரி இந்த புன்சிரிப்புனால அவ எல்லாரையும் பார்க்கறார். அவ மனசுல ஒரு பரமானந்தம் ஏற்படுறது. அப்பேற்பட்ட பிரபுவுக்கு என்ன பண்றான்னா, அங்க நிறைய புஷ்பங்கள் இருக்காம். அந்த கீழே இருக்கிற அந்த கோபிகைகள்லாம் கூட கூடையா புஷ்பத்தை கொண்டு வந்து ஜெயா விஜய் பவான்னு புஷ்பம் மாறி பொழிகிறார்கள் பகவான் மேல. மேல அந்த உபிரிக்கையில இருக்கிற அந்த ஸ்திரீகள் எல்லாரும் கூட நிறைய புஷ்பத்தை எடுத்துன்னு போய் புஷ்ப வருஷம் கிழியறது போல அப்படி பகவானுடைய வரவேற்பே மதுரையில அப்படி கம்பீரமாகவும் கோலாகலமாகவும் இருக்கு. கிருஷ்ணர் எங்க போறாரோ அங்க சர்வ சமிருத்தியும் வந்துடுறது. இப்படி வந்துட்டே இருக்கும்போது இந்த பகவான் தான் வைகுண்டவாசி, இவன் தான் 8வது கர்ப்பம் கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கான்னு அதுக்கு தானே இந்த கம்சன் வர வச்சிருக்கான். அது ஓரளவுக்கு அங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருத்து. அந்த நகரத்தில் வசிக்கிற பிராமணர்கள்லாம் பூர்ண கும்பத்தை வைத்துக்கொண்டு மாலை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு பலராம சுவாமி கிருஷ்ணனை எதிர்கொண்டு அழைச்சு வேத மந்திரங்கள்லாம் சொல்லி கழுத்தில் மாலையை போட்டு அந்த பிராமணர்கள்லாம் கிருஷ்ணருக்கும் பலராம சுவாமிக்கு உபச்சாரம் பண்றார்கள் சந்தோஷமாக. பிராமணர்கள் கிட்டேந்து உபச்சாரத்தெல்லாம் வாங்கி கொண்டு பகவான் சந்தோஷமாக கம்பீரமாக நடந்து வர. அப்படி நடந்துட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு வண்ணான் வரான். அவன் பின்னாடி அவனுடைய சேவகர்கள் நிறையா வண்ணான்கள் இருக்கா. நிறையா துணி மூட்டை அழகா அதை கட்டி அவன் அரண்மனைக்கு போகிறது போல இருக்கு. அது என்னன்னு திறந்து காமி அப்படின்னு காமிக்க சொன்னார் கிருஷ்ணர். அவனை நிறுத்தி திறந்து காமிச்சா அதெல்லாம் ராஜாக்களுடைய வஸ்திரங்கள். ராஜாக்களுடைய வஸ்திரம்னே கூடு, நான் போட்டுக்க போறேன். இவர் என்ன சொல்றாருன்னா, இனிமே நான் தான்டா ராஜா, நாளைக்கு உங்க ராஜா போயிடுவான் அப்படின்றதுனால இந்த கொடு, இந்த வஸ்திரத்தை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அதெல்லாம் உயர்ந்த வஸ்திரங்கள். அழகா அதை தோச்சி நீட்டா ரெடி பண்ணி அயன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கான் இந்த வண்ணா. இப்படி கேட்ட உடனே ஒன்று இருக்குன்னு சொல்லணும், ஒன்று இல்லைன்னு சொல்லணும். ஹேளனமா பேசுறானா பலராம சுவாமி கிருஷ்ணனையும் அந்த கோபர்களையும் பார்த்து, நீங்க என்ன காட்டுல வசிச்சுட்டு மாடு மேய்க்கிற பசங்க தானே நீங்க, உங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த வஸ்திரம்? அதனால் உங்களுக்கெல்லாம் இந்த வஸ்திரம் கிடையாது. ஏதாவது ஒரு கந்தல் துணி இருக்கும், அது ஒரு கோமணத்தமாக கட்டின்ட்டு நீங்கள் இப்படியே சஞ்சாரம் பண்ணிடுவாங்க மாடு மேய்க்கிற பசங்களுக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்? இதெல்லாம் ராஜாக்கள் போடக்கூடிய வஸ்திரம். நீங்கள் மேலே உயிரோட நிம்மதியாக இருக்கணும்னா இந்த மாதிரி கேட்டேன்னு தெரிஞ்சாதே எங்கள் கம்சன் மகாராஜா வந்து மகாதுஷ்டன் உங்கள் எல்லாரையும் சமாதானம் பண்ணிடுவான். உயிர் மேலே வந்து உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா இதுக்கு மேலே இங்கே இருக்காதீங்கோ, கிளம்புங்கோ அப்படின்னு ஹேளமாக பேசி இந்த மாதிரிலாம் பலராம சுவாமியும் கிருஷ்ணனையும் அலட்சியப்படுத்தி பேசினோடனே பகவானுக்கு கோபம் வந்துடுது. ஒன்று இருக்குன்னு சொல்லி இல்லை இல்லைன்னு சொல்லணும். அது என்ன நீங்கள் வந்து காட்டுவாசிகள், நீ அது போட்டுக்கணும் இது போட்டுக்கணும் சொல்கிறதுக்கு நீ யாரான்னு கோபமே வந்துடுது பகவானுக்கு. தன்னை சொன்னதை விட தன்னுடைய நண்பர்கள் கோபர்கள் எல்லாரையும் சொன்ன உடனே ஓங்கி ஒரு அறை விட்டாராம் கோபத்தில். பகவானுடைய அறையை வாங்கினோடனே அவன் உயிரே அங்கே போயிடுது. ஒரு அடியில் உயிர் போன உடனே மற்ற வண்ணான்கள்லாம் பார்த்தா பயந்துண்டு இவாளுக்கிட்ட யாரெல்லாம் எச்சரிச்சானோ ராஜா உங்களை சம்ஹாரம் பண்ணிடுவான்னு அந்த பசங்கள்லாம் அத்தனை துணியும் கீழே போட்டுட்டு ஓடி போயிட்டான். உயிர்னா போகிறது, உயிர் தப்பிச்சுட்டா போதும்னு. இப்போ பகவான் பார்த்தாரு, அவன் என்ன கொடுக்கறது, யாருக்கு எது வேணுமோ எது வந்து சரியா இருக்குமோ அந்த வஸ்திரத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு பாக்கியை தூக்கி போட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஆக்ஞாபிச்சவொடனே அந்த குழந்தைகள்லாம் போய் அதில் இருக்கிற நல்ல வஸ்திரங்கள்லாம் எடுத்து தரித்து கொண்டு இந்த கோபர்கள்லாம் எடுத்து தரித்து கொண்டா அதில் கம்சனுக்காக பிரத்யேகமாக கொண்டு போகிறான்ல அதுலேருந்து எடுத்து நல்ல வஸ்திரத்தை எடுத்து பகவான் தரித்து கொண்டு இனிமே நான் தான் ராஜா அப்படின்னு காண்பிக்கிறது போல அப்படி கம்பீரமாக எல்லாரோடைய சேர்ந்து கொண்டு வரா. அந்த குழந்தைகள் கோபர்கள்லாம் பார்த்தா ஏதோ ராஜாக்கள் மாதிரி இருக்கு, நடந்து வராலாம். அதை அழகாக போட்டுண்டு கிளாஸாக அழகாக அதுக்குள்ள வஸ்திர பூஷணங்கள்லாம் அழகாக போட்டுண்டு எல்லாரும் நடந்து வரா. அதுக்கு முன்னாடி பகவான் ஒரு ராஜகுமாரன் போல கம்பீரமாக பலராம சுவாமியும் கிருஷ்ணனும் அப்படி நடந்து வரார்கள். அதை பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. இவ்வாறு இந்த வஸ்திர பூஷணத்தெல்லாம் தரித்து கொண்டு பகவான் வந்துட்டே இருக்கும்போது அங்க வாயக்கன்னு ஒரு தையற்காரர் வந்தார். உடனே எல்லாரையும் நிறுத்தி, நீங்க வஸ்திர பூஷணங்கள்லாம் போட்டுருக்கேல அது அங்கங்க நீட்டின்னு இருக்கு, அதை வந்து சரி பண்ணணுன்றதுக்காக என்ன பண்றாருன்னா இது உங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்குன்னு பலராம சுவாமியும் கிருஷ்ணரையும் நிறுத்தி அது எங்கெங்கெல்லாம் தைச்சி அதை எங்கெங்கெல்லாம் சரி பண்ணி எப்படி போட்டு விடணுமோ அப்படி போட்டு விடுறாராம். இவா காட்டுல தானே சஞ்சாரம் பண்ணு மாடு மேய்ச்சின்னு இருந்தவா, இதை கரெக்டா இந்த ராஜ வஸ்திரங்கள்லாம் எப்படி போட்டுக்கணும்னு கிருஷ்ணருக்கே தெரியலையாம். அதனால அந்த வாயக்கன் வந்து அழகாக
அது எல்லாத்தையும் போட்டு அதுக்கு எப்படி பண்ணினா அது நன்னா இருக்குமோ அப்படி உயர்ந்ததாக அலங்காரம் பண்ணி பலராம சுவாமிக்கும் கிருஷ்ணருக்கும் இல்லாதபடிக்கு அத்தனை கோப குழந்தைகளுக்கும் க்ஷண நேரத்தில் பண்ணி விட்டுட்டாலாம். அது இப்பதான் பார்க்கறதுக்கு சுத்தமாக அப்படி கம்பீரமாக அழகாக இருக்கு. இப்படி எல்லோருக்கும் அலங்காரம் பண்ணி விட்டான்ன உடனே பகவான் இப்படி தன்னுடைய மங்கள கட்டாட்சத்தை அவன் வீட்டில் போட்ட அவன் ஆத்துல பார்த்தா அத்தனை சர்வ சம்பத்தும் இருக்கான். அப்படி ஒரு தனசமிருத்தி. உடனே இப்படி கட்டாட்சத்தினாலேயே தனசமிருத்தி கொடுத்த பிரபுவை கையை பிடிச்சுட்டா, எனக்கு இது ஒண்டி போராது, சாஸ்வதமான உன்னுடைய திருவடியும் வைகுண்டமும் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணின உடனே, நீ பூலோகர் இருக்கிற வரையும் சௌக்கியமா இருக்க போற, கடைசியா நீ காலமாகும்போது வைகுண்டத்துல சேர்ந்துருவேன்னு இந்த கிருஷ்ணாவதாரம் பண்ணி யாரெல்லாம் தனக்கு இப்படி ஒரு சேவை செய்கிறார்களோ, இப்படி பக்தி பண்றார்களோ அவளுக்கு வைகுண்டத்தை கொடுத்துட்டே வரார் பிரபு. அப்படி அந்த வாயக்கனுக்கு பரமானுகிரகம் பண்ணிட்டு இப்படி கம்பீரமாக அந்த மதுரா நகரத்துல சந்தோஷமாக அந்த குழந்தைகளோட நடந்து வந்துட்டு இருக்கார் பலராம சுவாமியும் கிருஷ்ணரும். இப்படி பகவான் சஞ்சரிச்சுன்னு வந்துட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தன் இருக்கான், மாலாக்காரன். அவருக்கு என்னன்னா, இந்த பாண்டரங்கன் பக்தர்ல சாவதா மாலி போல நித்தியபடி மாலை கோத்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி அழகு பார்த்து, பிரபு எப்படியாவது சரி இந்த உலகத்திலேருந்து விடுபட்டு உன் திருடி சேர்ந்துக்கணும்னு அப்படி ஒரு பரம பக்தன் அந்த மாலாக்காரன். நித்தியபடி பகவானுக்கு மாலையை சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கான். அந்த மதுரா நகரத்துல இருக்கான். இப்ப பகவான் கிளாஸா அந்த மாதிரி தன் அலங்காரம் பண்ணி கொண்டு நேரா அங்க வரார். அந்த மாலாக்காரனுடைய கிரகமும் வருது. எப்படி அஸ்தினாபுரத்துல விதுரர் கூப்பிடாதபடிக்கு விதுருடைய கிரகத்துக்கு போய் சுவாதீனமா பகவான் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டாரோ, அந்த மாதிரி இந்த மாலாக்காரனுடைய கிரகத்துக்குள்ள புகுந்துட்டாராம். கிரகத்துக்குள்ள போய் ஒரு சேர்ல உக்காந்துட்டு, நித்தியபடி உன் மாலை வந்துடும், அதை நான் போட்டுட்டு இருக்கேன், இன்னைக்கு நேரா வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்தேன் அப்படின்ன உடனே அந்த மாலாக்காரனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஏன்னா பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த கிருஷ்ணனும் பலராம சுவாமியும் வைகுண்டவாசின்னு தெரிஞ்சுட்டான். அப்பேற்பட்ட வைகுண்டவாசி எத்தனை பெரிய பெரிய மாளிகள், எத்தனை மகான்கள், எத்தனை பக்தர்கள் இருக்கா. அந்த கிரகத்துக்கெல்லாம் போகாதபடிக்கு முதல்ல மதுரைக்கு என்னுடைய கிரகத்துக்கு தான் வந்திருக்கேளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பகவான அந்த உயர்ந்த ஆசனத்துல உட்காத்தி வச்சு அர்க்கியபாத்திய ஆச்சமணி எல்லாம் கொடுத்து பகவானுடைய பாதாரவிந்தத்தை அந்த அலம்பி அந்த தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணிட்டு மகாபலிக்கு கிடைச்ச பாக்கியம் இந்த மாலாக்காரனுக்கு கிடைக்கிறது. இப்படி பகவான் அற்புதமாக பூஜை பண்ணி கையை கூப்பி கண்டு பகவான் முன்னாடி இப்படி நிக்கிறான். உடனே பகவான் சொல்றார், நித்தியபடி உன் மாலை வந்துடும், நான் அதில் தரிச்சுன்னு இருக்கேன், இன்னைக்கு நேராவே உங்ககிட்ட வாங்கிக்கலான்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு பகவான் வந்திருக்கார். பகவானே உள்ள போய் வாங்கிக்கணும்னு போறாருன்னா அப்ப எப்பேற்பட்ட பக்தனா இருப்பான், இல்லைன்னா ஏன் பகவான் உள்ள போக போறார். அதனால பகவானே ஆசைப்பட்டு வாங்கிட்டு அந்த மாலையை போட்டு இப்படி காட்சி கொடுக்கும்போது ஆனந்த கண்ணீர் பரமானந்தத்துல தெளிச்சுண்டு பகவானை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி இப்படி கையை கூப்பின்னு நிற்கும் போது இந்த உலகத்தையே கொடுக்கறதுக்கு பகவான் சித்தமா இருக்காரா. அவனுடைய பக்திக்கு உனக்கு என்ன வரன் வேணுமோ கேளும், நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கேட்ட உடனே அந்த மாலாக்காரன் கையை கூப்பிட்டு, பிரபோ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அது வேணும் இது வேணும்ன்ற எண்ணம் வரக்கூடாது. எப்படி பிரகலாத சுவாமி கேட்டாரோ அந்த மாதிரி கேட்கிறாரு இவர். வர கையை கூப்பிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு தோணவே கூடாது, சாஸ்வதமான வைகுண்டம் உன்னுடைய திருவடியில பக்தி வேணும், இதுதான் எனக்கு வேணும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரபு எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும், உங்களுடைய திருவடியை என் ஆத்துல பதிச்ச உடனே எங்க ஆத்துல இருக்கிற அத்தனை பேர்களும் சந்தோஷப்படுறா, எங்க ஆத்துல இருக்கிற அத்தனை தெய்வங்களும் சந்தோஷப்படுறது, எங்க முன்னோர்கள்லாம் சந்தோஷப்படுறா, எங்க பித்திருக்கள்லாம் சந்தோஷப்படுறா. இத்தனை பாக்கியத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமும் தன் வரன் கேட்பானா அவங்க கிட்ட. அப்படி நீங்க ஏதாவது வரன் கொடுக்கறதா இருந்தான்னா உங்களுடைய திருவடியில நிச்சலமான பக்தி, அச்சஞ்சலமான பக்தியும் வைகுண்டத்தையும் கொடுங்கோ. அதுக்கும் மேலே இந்த உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் பகவத் சுரூபமாக நாம் பார்த்து என்னால முடிஞ்ச கைங்கரியம் எல்லோருக்கும் பண்ணி பிரத்யுபகாரமே எதிர்பார்க்காதபடிக்கு இன்னைக்கு நான் இதை பண்ணதுனால நாளைக்கு இவா அதை பண்ணுவான்னு அந்த பிரத்யுபகாரம் இல்லாதபடிக்கு சுஹ்ருத் பாவனையில நான் எல்லாருக்கும் சேவை செஞ்சு கொண்டு உங்களை பக்தி செய்து கொண்டு உங்க திருவடியை ஆசிரயிச்சு உங்க சரணாரவிந்தத்துக்கு சேர்ந்துக்கணும், இதுதான் என்னுடைய ஆசை, இது அனுகிரகம் பண்ணணும்னு ஒரு 2 ஸ்லோகத்துல பிரகலாத சுவாமி எப்படி கேட்டாரோ அப்படி கேட்டார். ஆச்சரியமா இருந்தது இவருடைய பக்தியை கண்ட உடனே. அவ்வளவு பக்தி இருக்கிறதுனால தானே பகவான் எங்கேயும் போகாம இவராத்துக்கு நேரா வரார். அப்படி பரமானுகிரகம் பண்ணினார். அப்படியே ஆகட்டும்,
அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலாக்காரனுக்கு அனுக்கிரகம் பண்றதோட இந்த அத்தியாயத்தை பிரம்மனிஷ்டால் பூர்த்தி பண்றார். மதுரா நகர பிரவேசம் பகவான் இப்படி ஜம்முன்னு வரார். உண்மையாவே சத்தியமா இந்த கதைகள்லாம் நானே முதல்ல சொல்றேன். ஏன்னா சப்தாகம் சொல்லும்போது இது பகவான் வந்தார், இந்த மாதிரி வாயக்கனுக்கு அனுக்கிரகம் பண்ணார், மாலாக்காரனுக்கு அனுக்கிரகம் பண்ணார்லாம் தெரியும். ஆனா இதெல்லாம் இவ்வளவு விஸ்தாரமா பார்க்கறதுக்கு எனக்கே இப்பதான் பாக்கியம். ஒவ்வொன்றும் அற்புதமாக இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்க்கும்போது, அதுவும் இந்த மாலாக்காரன் பண்ணின 2 ஸ்லோகங்கள் தான் பிரார்த்தனை பண்ணது பிரகலாத சுவாமி ஞாபகம் வருவது போல அப்படி ஒரு அற்புதமாக ஒரு வரனாக கேட்கிறார். அந்த மாதிரி இந்த சரித்திரங்கள் மதுரா நகரத்துக்கு பகவான் இப்படி சஞ்சாரம் பண்றது இந்த அத்தியாயத்தினுடைய கதை. மேலும் எல்லோரும் கறந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அதைக சத்வாரிம்சோऽध्यायः श्रीशुक उवाच स्तुवतः तस्य भगवान् दर्शयित्वा जले वपुः भूयः समाहरत्कृष्णः नटो नाट्यमिवात्मनः सोऽपि च अन्तर्हितं वीक्ष्य जलात् उन्मज्य सत्वरः कृत्वा च अवश्यकं सर्वं विस्मितो रथमागमत् तमपृच्छत् ऋषिकेशः किं ते दृष्टमिहाद्भुतं भूमौ वियति तोयेव तथा त्वां लक्षयामहे। अक्रूर उवाच अद्भुतानि गयावन्ति भूमौ वियति वा जले त्वयि विश्वात्मकेतानि किं मे दृष्टं विपश्यतः यत्राद्भुतानि सर्वाणि भूमौ वियति वा जले त्वं त्वानुपश्यतो ब्रह्मन् किं मे दृष्टमिहाद्भुतम् इत्युक्त्वा चोदयामास स्यन्दनं गान्धिनी सुतः मथुराम् अनयत् रामं कृष्णं चैव दिनात्यये मार्गे ग्रामजना राजन् तत्र तत्रोपसङ्गताः वसुदेवसुतौ वीक्ष्य प्रीता दृष्टिं न चाददुः तावत् व्रजौकसस्तत्र नन्दगोपादयोग्रतः पुरोपवनमासाद्य प्रतीक्षन्तो अवतस्थिरे तान् समेत्याह भगवान् अक्रूरं जगदीश्वरः गृहीत्वा पाणिना पाणिं प्रश्रितं प्रहसन्निव भवान् प्रविशतामग्रे सहयानः पुरीं गृहं वयं पिगावमुच्य अथ ततो द्रक्ष्यामहे पुरीम्। अक्रूर उवाच नाहं भवद्भ्यां रहितः प्रवेक्ष्ये मथुरां प्रभो त्यक्तुं नार्हसि मां नाथ भक्तं ते भक्तवत्सला आगच्छयामगेहान्नः सनाथान् कुर्वधोक्षजा सहाग्रजः स गोपालैः सुहृद्भिश्च सुहृत्तमा पुनीः पादरजसा गृहान्नो गृहमेधिनां यच्छौचेन अनुतृप्यन्ति पितरः साग्नयः सुराः अवनिज्य अङ्घ्रियुगलम् आसीत् श्लोक्यः बलिर्महान् ऐश्वर्यम् अतुलं लेभे गतिं चैकान्तिनां तु या आपस्ते अङ्घ्र्यवने जन्यः त्रीन् लोकान् शुचयो पुनन् शिरसा धत्तया शर्वः
स्वर्याताः सगरात्मजाः देवदेव जगन्नाथ पुण्यश्रवणकीर्तना यदुत्तमोत्तमश्लोका नारायण नमोऽस्तु ते। श्रीभगवानुवाच आयास्ये भवतो गेहम् अहमार्यसमन्वितः यदुचक्रद्रुहं हत्वा वितरिष्ये सुहृत्प्रियम्। श्रीशुकोवाच एवमुक्तो भगवतः सोऽक्रूरो विमना इव पुरीं प्रविष्टः कंसाय कर्मावेद्य गृहं ययौ। अथापराह्ने भगवान् कृष्णः सङ्कर्षणान्वितः मथुरां प्राविशत् गोपैः दिदृक्षुः परिवारितः। ददर्श तां स्फाटिक तुङ्गगोपुरद्वारां बृहद्हेमकपाट तोरणां ताम्रारकोष्ठां परिखादुरासदाम् उद्यानरम्योपवनोपशोभितां सौवर्णशृङ्गाटक रम्यनिष्कुटैः श्रेणीसभाभिः भवनैरुपस्कृतां वैदूर्यवज्रामल नीलविद्रुमैः मुक्ताहरिद्भिः वलभेषु वेदिषु जुष्टेषु जालामुखरन्ध्रकुट्टिमेषु आविष्टपारावत बर्हिनादितां संसिक्तरथ्यापण मार्गचत्वरां प्रकीर्णमाल्याङ्कुर लाजतण्डुलाम् अपूर्णकुम्भैः दधिचन्दनोक्षितैः प्रसूनदीपावलिभिः सपल्लवैः सवृन्दरम्भाक्रमुकैः सकेतुभिः स्वलङ्कृतद्वारगृहां सपट्टिकैः तां सम्प्रविष्टौ वसुदेवनन्दनौ वृतो वयस्यैः नरदेववर्त्मना द्रष्टुं समीयुः त्वरिताः पुरस्त्रियः हर्म्यानि चैवारुरुहुः नृपोत्सुकाः काश्चित् विपर्यग्धृतवस्त्रभूषणाः विस्मृत्य चैकं युगलेषु अथापराः कृतैकपत्रश्रवणैकनूपुराः नाङ्क्त्वा द्वितीयं त्वपराश्च लोचनम् अश्नन्त्यैकास्तदपास्य सोत्सवाः अभ्यज्यमाना अकृतोपमज्जनाः स्वपन्त्य उत्थाय निशम्य निःस्वनम् प्रपाययन्त्यो अर्भमपोह्यमातरः मनांसि तासामरविन्दलोचनः प्रगल्भलीलाहसितावलोकनैः जहारमत्वद्विरदेन्द्रविक्रमः दृशां ददत् श्रीरमणात्मनोत्सवम् दृष्ट्वा मुहुः श्रुतमनुद्धृतचेतसस्तं तत्प्रेक्षणोत्स्मित सुधोक्षणलब्धमानाः आनन्दमूर्तिम् उपगुह्य दृशात्मलब्धं हृष्यत्वचः जहुः अनन्तमरिन्दमाधिं प्रासादशिखरारूढाः प्रीत्युत्फुल्लमुखाम्बुजाः अभ्यवर्षन् सौमनस्यैः प्रमदाबलकेशवौ दध्यक्षतैः सोदपात्रैः सद्गन्धैरभ्युपायनैः तावानर्चुः प्रमुदिताः
तत्र तत्र द्विजातयः ऊचुः पौरा अहो गोप्यः तपः किमचरन्महत् याह्येतौ अनुपश्यन्ति नरलोकमहोत्सवौ रजकं किञ्चिदायान्तं रङ्गकारं गदाग्रजः दृष्ट्वा अयाचत वासांसि धौतानि अत्युत्तमानि च देह्यावयोः समुचितानि अङ्गवासांसि चार्हतोः भविष्यति परं श्रेयः दातुस्तेनात्र संशयः स याचितो भगवता परिपूर्णेन सर्वतः साक्षेपं ऋषितः प्राह भृत्योराज्ञः सुदुर्मदः ईदृशान्येव वासांसि नित्यं गिरिवनेचराः परिधत्त किम् उद्वृत्ताः राजद्रव्यान्यभीप्सथ याताशु बालिशामैवं प्रार्थ्यं यदि जिजीविषा बध्नन्ति घ्नन्ति लुम्पन्ति धृत्तं राजकुलानि वै एवं विकत्समानस्य कुपितो देवकीसुता रजकस्य कराग्रेण शिरः कायादपातयत् तस्यानुजीविनः सर्वे वासः केशान् विसृज्य वै दुद्रुवुः सर्वतो मार्गं वासांसि जगृहे अच्युतः वसित्वा आत्मप्रिये वस्त्रे कृष्णः सङ्कर्षणस्तथा शेषान्यादत्त गोपीभ्यः विसृज्य भुवि कानिचित् ततस्तु वायकः प्रीतः तयोर्वेषं अकल्पयत् विचित्रवर्णैः चैलेयैः आकल्पैः अनुरूपतः नानालक्षणवेषाभ्यां कृष्णरामो विरेजतुः स्वलङ्कृतौ बालगजौ पर्वणि वसिते तरौ तस्य प्रसन्नो भगवान् प्रादात् सारूप्यमात्मनः श्रियं च परमां लोके बलैश्वर्यस्मृतीन्द्रियं ततः सुदाम्नो भवनं मालाकारस्य जग्मतुः तौ दृष्ट्वा स समुत्थाय ननाम शिरसा भुवि तयोः आसनमानीय पाद्यं च अर्घ्य अर्हणादिभिः पूजां सानुगयोश्चक्रे सक्ताम्बूलानुलेपनैः प्राहनः सार्थकं जन्म पावितं च कुलं प्रभो पितृदेवर्षयो मह्यं तुष्टा हि आगमनेन वां भवन्तौ किल विश्वस्य जगतः कारणं परम् अवतीर्णौ इहांशेन क्षेमाय च भवाय च न हि वां विषमा दृष्टिः सुहृदोः जगदात्मनोः समयो सर्वभूतेषु भजन्तं भजतोरपि तौ आज्ञापयतं भृत्यं किमहं करवाणि वां पुंसोति अनुग्रहो ह्येषः भवद्भिः यन्नियुज्यते इत्यभिप्रेत्य राजेन्द्र
सुदामा प्रीतमानसः शस्तैः सुगन्धैः कुसुमैः मालाविरचिता ददौ ताभिः स्वलङ्कृतौ प्रीतौ कृष्णरामो सहानुगौ प्रणताय प्रपन्नाय ददतुः वरदौ वरान् सोऽपि वव्रे अचलां भक्तिं तस्मिन्नेव अखिलात्मनि तद्भक्तेषु च सौहार्दं भूतेषु च दयां पराम् इति तस्मै वरं दत्त्वा श्रियं च अन्वयवर्धिनीं बलमायुः यशः कान्तिं निर्जगाम सहाग्रजः श्रीहरये नमः श्रीहरये नमः। ये श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे पुरप्रवेशो नाम एकचत्वारिंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।